செய்தி, குட் நியூஸ். குட் நியூஸ் நான் சொல்றேன் என்னன்னா, தாவீதின் ஊரிலே கிறிஸ்து பிறந்திருக்கிறார், ரட்சகர் பிறந்திருக்கிறார். சூப்பர்ல, வா, எவ்வளவு அருமையான செய்தி. ரட்சகர் தாவீதின் ஊரிலே நமக்காக, உனக்காக, எனக்காக அவர் பிறந்திருக்கிறார். அந்த செய்தியை முதலாக தேவ தூதர்கள் அறிவித்தார்கள். தேவ தூதர்கள் தான் கேரல் சர்வீஸை பாடுறான். இயேசுவின் பிறப்பை குறித்து பரலோகத்தில் இருக்கக்கூடிய தூதர்கள் தான் ஆர்ப்பரித்தார்கள். பரலோகத்தில் இருக்கக்கூடிய தூதர்கள் தான் முதல் பாட்டை பாடுறான். கேரல் சர்வீஸை அவன் தான் பாடுறான். தேவ தூதர்கள் கூட்டம் தான் பாடுகிறது. அப்ப நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இந்த காலை வேளையில. ஆமா, நற்செய்தியை கேட்காமல் சோர்ந்து போயிருக்கிறாயோ, உன் பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த நாளில ஆமா நற்செய்தியை கர்த்தர் தருவார். திருமண காரியங்கள்ல, மேற்படிப்பு காரியங்கள்ல, ஓ ஸ்தோத்திரம், எதிர்பார்த்து கொண்டு கடன் அடைக்க முடியல என்று சொல்லி கடன் பிரச்சனை ஒன்று அழுத்துகிறதோ அந்த காரியங்கள்ல ஆமா பிரிவினையாய் பிரிந்து போன உறவுகள் மறுபடியும் சமாதானமாகும்படி செய்வார். எந்த அற்புதங்களா பிரேக் ஆகி வருதோ அந்த அற்புதங்கள் மேல கர்த்தருடைய ஆவியானவர் பிரேக் துருல மிராக்கல் பண்ண அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவ தூதன் சொல்லும் பொழுது ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகம் ஒவ்வொரு நாளும் டிவி ஆன் பண்ணாலும் சரி, ஆமா செல்போன் ஆன் பண்ணாலும் சரி, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல போனாலும் சரி, ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் துக்கத்தை பதிவு செய்து கொண்டே இருக்கிறது, துக்கமான செய்தி. ஆனால் பைபிள் மட்டும்தான் நல்ல செய்தியை, நல்ல வார்த்தையை சொல்லிக் கொடுக்கிறது பிரியமானவர்களே. எனவே தேவன் மேல ஏதோ வெறுப்பில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரா,